ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம வேண்டான்னு நினச்சி தூக்கி போடுற பல பொருட்களை வச்சு எப்படிலாம் ரீயூஸ் பண்ணி நம்மளோட பணத்தை மிச்சம் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம ஒரு மல்டிபர்பஸ் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு திக்கான கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த ஷீட்டில் தான் நம்ம பேப்பர் கப்ஸை ஒட்ட போகிறோம். ஸோ அதனால் கார்ட்போர்ட் ஷீட் கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு க்ளூ கன் வச்சு நீங்கள் பேப்பர் கப்பில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை அந்த கார்ட்போர்டில் ஒட்டி விட்டுருங்க. உங்களுக்கு எத்தனை கப்ஸ் வேணுமோ அத்தனை கப்ஸை இந்த மாதிரி நீங்கள் ஷீட்டில் ஒட்டிக்கலாம். கப்ஸ் எல்லாம் ஒட்டினதுக்கு அப்புறமேட்டு இந்த ஸ்டாண்ட் பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இப்போ இதை செவுத்தில் ஒட்டுறதுக்காக இந்த கார்ட்போர்ட் ஷீட்டோட பேக் சைடில் இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை ஒட்டிடுங்க. இப்போ இந்த ஸ்டாண்டை நம்ம வீட்டில் இருக்க வாலில் எந்த இடத்துல தேவையோ அங்கே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் ஒட்டி வச்சிட்டோன்னா நம்ம அதில் சீப்பு, வாட்சு, கிளிப்ஸு, ஹேர் பேண்ட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். இதை நம்ம ஸ்டடி ரூமில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். சும்மா கூட நம்ம இதை ஹாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டோன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற பிவிசி பைப் இல்லைனா கட்டைப்பையில் இருக்கிற குச்சி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு இடையில இருக்க கேப்பில் இந்த மாதிரி ஒரு சைடு கயிறை விட்டு இன்னொரு சைடு எடுத்து முடிச்சு போட்டு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், முடிச்சு போட்டதுக்கப்புறமா இது ஒரு ஹேங்கர் மாதிரி இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்க பாத்ரூமில் ஒரு ஹூக் ஃபிக்ஸ் பண்ணி அதில் இந்த ஹேங்கரை மாட்டிடலாம். இதில் உங்களோட ட்ரெஸ்ஸஸ், டவல்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணின அந்த பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பழைய பேங்கிள்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் நீங்கள் கயிறை முடிச்சு போட்டுட்டிங்கன்னா நமக்கு இன்னொரு டைப் ஆஃப் ஹேங்கர் கிடச்சிரும். இந்த ஹேங்கரில் நீங்கள் உங்களோட ஷால்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எத்தனை ஷால்ஸ் இருக்கோ அத்தனை பேங்கிள்ஸை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதில் சாக்ஸ், கர்ச்சிஃப், டை, பெல்ட் இதெல்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பைப்பையும் ஒரு பேங்கிளையும் வச்சு ரொம்பவே சூப்பர்வான ஹேங்கர் தான் பண்ண போகிறோம். ஒரு சிசரை வச்சு பேங்கிள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்கிளோட ஒரு எண்டை இந்த மாதிரி பிவிசி பைப்புக்குள்ளே வச்சு நல்லா சுற்றி முறுக்கி விட்டுருங்க. இப்போ அந்த பேங்கிள் பிவிசி பைப்போட நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இப்போது பேங்கிளோட இன்னொரு எண்டை ஒரு பெரிய சைஸ் ஹூக் மாதிரி மடக்கி விட்டுருங்க. ரொம்பவே சிம்பிளாக க்யூட்டான ஹேங்கர் ரெடி பண்ணிட்டோம். இப்போது இதில் நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை ஹேங் பண்ணிக்கலாம். அர்ஜெண்ட்டாக உங்களுக்கு ஹேங்கர் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கட்டைப்பை குச்சி இல்லைனா பிவிசி பைப் அண்டு வளையலை வச்சு சூப்பரான ஹேங்கர் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி மூடி போட்ட டஸ்ட்பினை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்காக தனியாக எதுவும் ஹேண்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம தான் மூடியை கையில் பிடிச்சி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காலியான தண்ணி கேனோட மூடி வச்சு நம்ம டஸ்ட்பின்க்கு ஹேண்டில் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டிங் கேபிள் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ட்விஸ்டிங் கேபிள் இல்லைன்னா நீங்கள் கயிறு கூட எடுத்துக்கலாம். கேபிளோட ஒரு எண்டை இந்த மாதிரி மூடியில் நல்லா முடிச்சு போட்டு முறுக்கி விட்டுருங்க. இன்னொரு எண்டை டஸ்ட்பினில் வச்சு நல்லா டைட் பண்ணி முறுக்கி விட்டுருங்க. இனிமேல் நீங்கள் டஸ்ட்பின் மூடியை கையில் பிடிச்சி ஓப்பன் பண்ண வேண்டாம். இந்த ஹேண்டில் பிடிச்சி ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி வேஸ்டான பிளாஸ்டிக் மூடி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அது தூக்கி போட்டுறாதீங்க. இந்த பிளாஸ்டிக் மூடியையும் வாட்டர் பாட்டிலையும் வச்சு நம்ம ரொம்பவே சூப்பர்பான ஷெல்ஃப் பண்ண போகிறோம். ஒரு கத்தியை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா 4 வாட்டர் பாட்டிலோட டாப் போர்ஷனையும் ஒரே ஹைட்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது க்ளூ கன் யூஸ் பண்ணி 4 வாட்டர் பாட்டிலையும் பிளாஸ்டிக் மூடியோட 4 கார்னர்லையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது வாட்டர் பாட்டிலோட மூடியில் க்ளூ கன் அப்ளை பண்ணி மேலே ஒரு பிளாஸ்டிக் மூடியை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பர்பான மல்டிபர்பஸ் ரேக் ரெடி ஆயிருச்சு.
இப்போ இந்த ஷெல்ஃபில் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காத வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். இந்த ஷெல்ஃபை நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சு கூட நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் கிச்சனில் ஷெல்ஃப் இல்லைன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் இதில் உங்கள் மசாலா ஐட்டம்ஸை கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன டப்பாவெல்லாம் கீழேயும் பெரிய டப்பாலாம் மேலேயும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். 6 வாட்டர் பாட்டிலோட பாட்டம் போர்ஷன் அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டிலோட டாப் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க சேம் ஹைட்டில். நம்ம கேக்கெல்லாம் வாங்கும்போது பார்த்தோன்னா கேக்கு கடியில் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் வச்சுருப்பாங்க. அந்த கார்ட்போர்ட் பிளேட்டை தான் இப்போ நம்ம ஸ்டாண்டோட பேஸாக வச்சுக்க போகிறோம். அது மேலே தான் இப்போ நம்ம வாட்டர் பாட்டிலை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாட்டர் பாட்டிலோட டாப் போர்ஷன் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு அதை கார்ட்போர்டோட சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து வாட்டர் பாட்டிலோட எல்லா பேஸ்லேயும் இந்த மாதிரி க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்டை சுற்றி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பர்பான ஸ்டாண்ட் ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டாண்டில் நீங்கள் உங்கள் பசங்களோட எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸையும் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டாண்டை நீங்கள் உங்கள் கிச்சனில் ஸ்பூன்ஸ், கரண்டி, கிரேட்டர் இதெல்லாம் போட்டு வைக்கிற ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே தனித்தனியாக போட்டு வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ 8th டிப்ஸ் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் டெட்டால் பாட்டில் எம்டி ஆயிடுச்சுன்னா அதோட மூடியை எடுத்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக இந்த மூடியை வச்சு நம்ம ப்ளக் ஹோல்டர் தான் பண்ண போகிறோம். ஒரு கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு டெட்டால் மூடியை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடியோட சைடில் மட்டும் ஒரு கேபிள் உள்ளே போகிற அளவுக்கு கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மூடியையும் இந்த பொசிஷனில் வச்சு க்ளூ கன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த மூடியோட பேக் சைடில் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி உங்கள் வீட்டில் ப்ளக் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் ஒட்டி விட்டுருங்க. இனிமேல் நீங்கள் மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ப்ளக் பாயிண்ட்டை கழட்டி இந்த ஹோல்டரில் மாட்டி விட்டுருங்க. நான் இன்றைக்கி சொன்ன ரீயூஸ் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க் யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும்.